உங்க தம்பியை கெடுத்துட்டாரு. ஹலோ, யாரா கெடுத்தது? நானாங்க சாமி. யாரா கெடுத்தது? உன்னை யாரா கெடுத்தது? நடுமையா உங்க தம்பிதாயா போசட்டு எல்லாரும் தம்பிதாயா கையை பிடிச்சி ஈத்துட்டாரு. ரெண்டு பசுபதி மின்னி வந்து நின்ற நாட்டம் என்பது நான் குடும்பத்துல ஒரு தீர்ப்பு இல்லடா, ஊருக்கு ஒரு தீர்ப்புடா, நாட்டாவ குடும்பத்துல ஒரு தீர்ப்பு தான்டா. நீ சொல்லுப்பா உன் கருத்துல. என்று பங்காளி புள்ளியா இருந்தாலும் பரவாயில்லடா, உன்னை யாரா கருத சொல்ற? நீ உங்க தம்பி தான் நாட்டாம. ரெண்டு பசுபதி நீ என்னடா அந்த புள்ளைய கருத்தியாரா? நான் கெடுக்கலைங்க ஐயா. ஆமா, நீ என்னவா சொல்ற? உங்க பையன் தான் நாட்டாம வச்சு உங்க தம்பி தான் நாட்டாம என்ன கருத்தாரு. பசுபதி இது உண்மையாடா? நம்ம பரமையில பிறந்த இந்த மாதிரி புள்ளியாரா நீ? நான் உங்க பரம்பரையில பிறந்துட்டு எப்படி ஐயா அந்த பொண்ணு மேல கையா வைப்பேன்? ஏண்டா ரெண்டு தம்பி பிறந்ததுக்கு ஊருக்கு ஒரு தீர்ப்பு, நாட்டம் ஒரு தீர்ப்பு இல்லடா. இன்னிலே இருந்த என் கூட பிறந்த தம்பி எல்லாம் சரி, என்ன பெத்த அம்மா தான் சரிடா. நான் சொல்லுவதா தீர்ப்பு இந்த ஊருக்கு. இன்னில இருந்து 18 வருஷம் வரைக்கும் என்ன தம்பி ஊருக்கு யாரா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலையும் எந்த வீட்டு விழாவுக்கும் எந்த காரியத்துக்கும் அவனை ஒன்றும் சேர்க்க கூடாதுடா. இதான் நாட்டாம தீர்ப்புடா. ரெண்டு தம்பி நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. நாட்டாம
என்றா பசுபதி அங்க கணக்கு வைக்கலாம் பாத்தியா